கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் மேல் சத்துருவானவன் செய்யவும் செயல்படுத்தவும் தொடங்குவான். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்றால் அந்த உயர்வை அடையாதபடிக்கு செய்வதுதான் சத்துருவானுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய செயல்கள், திட்டங்கள் நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் நினைத்தபடி நடக்கலையே, இந்த பிரச்சனைக்குள்ளேயே போய்விட்டோம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, பிரச்சனையிலிருந்து நீங்கள் விழாதபடிக்கு நான் உங்களை பாதுகாத்து கொள்வேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் செயல்படுகிற யாராக இருந்தாலும், அவர்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும், கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை மாற்றி போடுவார். நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து பயப்படாமல் இருக்க நாம் எப்பொழுதும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் எந்த சூழ்நிலைகளிலும் என்னோட கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய காரியம் ஒன்றும் வாய்க்காதே போம். உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். ஆமேன். God bless you.